ஏகப்பட்ட சொல்லிட்டான். 520 அம்மா உங்களுக்கு உங்களை வந்து கோடீஸ்வரி ஆக்கிறேன்ட்டாங்க. நீட்டு தேர்வு ரத்து, 1000 ரூபாய் தரேன், தகுதி பார்த்து தரேன்ட்டாங்க. தகுதி பார்த்தாங்க, பஸ் எல்லாம் என்னென்னவோ சொன்னாங்க, கடன், அந்த நகை கடன் ரத்து, அது பார்த்தாங்க. பரவாயில்ல, எவ்வளவு சொல்றாங்க போட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த உட்கார்ந்து இந்த ரோடு அண்ணா திமுக ஆட்சி காலத்துல அண்ணா வந்து எம்எல்ஏ, நான் அமைச்சர். இங்க சென்னை மாநகரத்துல நாங்க வந்து அந்த மேயர் அண்ணா திமுக. இந்த ரோடு எப்படி பல இருந்தது, தார் ரோடு எப்படி பல இன்னைக்கு பாருங்க மண் ரோடு ஆயிடுச்சு. திமுக ஆட்சியில மண் ரோடு. இந்த ஜோன்ல இருக்கிற அத்தனை ரோடுகளும் நீ மண் சாலையாக அங்க குண்டு குழிமா காட்சி அளிக்குது. அந்த காவா போடுறேன், அந்த மண் அந்த மழை நீர் காவா போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அங்க இருக்கிற மண்ணை எடுத்து திருடி எடுத்து கவுன்சிலுக்கு வித்து போடுறாங்க. விற்கிறானுங்களா இல்லையா? வித்துருந்தாங்கிறாங்க. நம்மளை எவனோ மதிக்கிறாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் சரியா ஆட்சி நடத்தல, அது உங்களுக்கு தெரியும். சரியாவே ஆட்சி நடத்தல, சாலை சரியா போடல, சரியா பார்த்தா நிதி தரல, அதாவது வந்து மக்களா இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கருப்பழிப்பு, பாலியல் தொந்தரவு, இப்படி பல புகார்கள் இந்த ஆட்சி இருக்குது. அதனால இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி. வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இதுவரையில அண்ணன் கேட்டாங்க எம்பியை பாத்தீங்கன்னு. எம்பி அந்த போஸ்ட் கூட பார்த்தது கிடையாது. எம்பி அவன், எம்எல்ஏ அவனே தெரியல, இதுவரை தெரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஆம்பளைக்கு கூட தெரியாது. உங்களுக்கு கேட்டார் அண்ணன், உங்களுக்கு தெரியுமா இருப்பினர் இங்க நின்று வேச்சு கட்டி இவங்க சொல்லுவாங்க தெரியாது. அவன் வந்தா தானே அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி அந்த அளவுல திமுக கட்சி அவனுக்கு சொந்தம், அவனுக்கு குடும்பம் மட்டும் வாழ்றாங்க. ஸ்டாலின், அவங்க உள்ள உதயநிதி ஸ்டாலின், அந்த கனிமொழி, முரசொலி மாற, கலாநிதி மாற, இது மாதிரி அவங்க குடும்பமே வாழறனாலதான் நம்ம வாழல. நமக்காக ஆட்சி நடத்தல. அம்மா சொன்னாங்க மக்களுக்காக நான், மக்களால் நான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மக்களால் அவங்க மட்டும்தான், திமுக கருணாநிதி குடும்பம் மட்டும்தான். அதனால வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே முன்ன எட்ட முடிவுலாம் எடுத்துறாதீங்க. இந்த தடவை ஓட்டு மாற்றி போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு உட்கார வச்சு அவஸ்தப்பட்டுக்கிறீங்க. அந்த முடிவுலாம் எடுக்காதீங்க. தவறான முடிவு மட்டும் எடுக்காதீங்க. இந்த முறை எல்லாம் ரெட்டாலிக்கு ஓட்டு போடுவீங்களா? நம்ம மக்களை நம்ம பொய் சொல்லியாவது ஆட்சி பண்ண வந்துட்டானுங்க. அந்த பொய் வெளுத்து போச்சு. அதனால இந்த தேர்தலில் ரெட்டாலிக்கு ஓட்டு போடுங்க. அம்மா வந்து அதாவது தமிழகத்தில் 40 இடத்துல 39 இடத்துல ஜெயிச்சாங்க தனித்து நின்று. யாரோட கூட்டணி? உங்களோட கூட்டணி, மக்களோட கூட்டணி. அந்த கூட்டணி அம்மா ஜெயிச்சாங்க. அந்த வரலாறு இந்த சமயத்தில் படைக்கப்பட வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை என்று இந்த சமயத்தில் சொல்லி, உங்களுக்காக நல்லாட்சி கொடுக்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்பதை இந்த சமயத்தில் சொல்லி, நாங்கள் அம்மா இடத்திலே, அம்மா நாங்கள் உங்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்ற பொழுது, அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களிடத்திலே கூறுவார்கள், என்னுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றால் இங்கே தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நலிந்த ஏழை எளியவருடைய விழாவாகவும் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவாகவும், இங்கே என் மீது பாசம் கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களுடைய விழாவாகவும், அந்த பள்ளியிலே படிக்கின்ற அந்த குழந்தைகள் மாணவர்கள் விழாவாகத்தான் கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும். அப்படி விழா கொண்டாடுவதென்றால் நீங்கள் விழா எடுங்கள் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படிதான் நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை